வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அன்னைக்கும் அண்ணாமலை தான் பிரச்சனை. பாஜக தலைவராக இருந்தப்ப எடப்பாடிக்கு, இன்றைக்கும் அண்ணாமலை தான் எடப்பாடிக்கு பிரச்சனை. அன்னைக்கு பாஜக தமிழ் மாநில தலைவராக இருந்து எடப்பாடியை குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு அதை அவர் நீக்கப்பட்டு நயினார் நாகேந்திரன் உருவாக்கப்பட்டு அவர் அமைக்கப்பட்டு, அப்போவும் சைடில் நயினார் நாகேந்திரனை குத்திக்கிட்டே எப்படியெல்லாம் எடப்பாடியை சிதைக்க வேண்டும் அல்லது அவரை தன் வழிக்கு இழுக்க வேண்டும் அப்படிங்கிற அதே நோக்கம். அப்போ அன்னைக்கும் எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் பிரச்சனை, இன்னைக்கும் எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் பிரச்சனை ஓயில. அதன் அடிப்படையில் இன்னைக்கு எடப்பாடி அண்ணாமலையை பற்றிய ரகசியங்களை ஃபைல் பண்ணி எடுத்துக்கிட்டு இன்னைக்கு டெல்லிக்கு போயிட்டு இருக்கார். எல்லாத்தையும் போட்டு உடைச்சு சுத்தமாக அண்ணாமலையை ஆஃப் செஞ்சிடணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கூட்டணி ஆட்சி தான். அதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். நல்லா புரிஞ்சுக்கணும். எடப்பாடியினுடைய திட்டம் என்ன? எத்தனை சீட்டு வேணாலும் கேட்டுக்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. என்ன, நாங்கள் எந்த இடத்தில் நிற்க சொல்கின்றோமோ அந்த இடத்துல நிற்கணும், நம்பர் 1. மற்றபடி சீட்டு பிரித்து கொடுத்துட்றோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கூட்டணி ஆட்சி தான் கிடையாது. ஆமாம், இதில் சட்டசபை மற்றபடி அமைச்சரவையில் உங்களுக்கு எந்த ஒரு பதவியும் கிடையாது. இதுதான் அவருடைய ஒரு நிலைப்பாடு. யாருடைய நிலைப்பாடு? எடப்பாடியினுடைய நிலைப்பாடு. இது அமித்ஷாவுக்கு பிடிக்கல. அப்பப்போ சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கார். சமீபத்தில் போன மாதம் வந்தப்போ கூட இது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் தமிழகத்தில் அப்படின்னு போட்டு அதையும் ஒரு போட்டு போயிட்டாரு. அப்புறம் சொன்னார், எப்போ அவங்க அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க, அமித்ஷாவை பற்றியோ மற்றபடி யாரை பற்றியும் பேசாதீங்க அப்படின்னு போட்டு சொன்னார். அப்புறம் சைடில் ஒரு லிங்க் வந்தது. ஆமாம், தாவேக்கா சம்மந்தப்பட்டு, எப்பா விஜய் பற்றி யாரும் பேசாதீங்கப்பா அப்படின்னார். இப்போ விஜய் சுத்தமாக கழட்டி விட்டாச்சு. அதிமுக மிகப்பெரிய ஊழல் கட்சி அப்படி, அதனால் நாங்கள் அதிமுக பக்கம் போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். அதனால் தாவேக்கா கழட்டி விட்டாச்சு. இப்போ சுத்தமாக இருக்கிறது அதிமுக, பாஜக. மற்றது 2 ஒரு கட்சி, இது ஏசிஎஸ்சி, இது ஜி.கே. வாசனுடைய கட்சி, மற்ற சோன்ஸ், அதெல்லாம் சும்மா உதிரி கட்சிகள். ஆமாம், தலைவர்கள் தொண்டர்கள் அவ்வளோதான். மற்றபடி இழுத்து பிடிச்சா 1,00,000 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அதை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதிமுக பாஜக கூட்டணி மெயின் கூட்டணி. மற்றபடி இதை வைத்து நாம் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சமயம் வந்தால், ஜெயிச்சு வரக்கூடிய சமயத்தில் மந்திரி சபையில் எதுவுமே கொடுக்க முடியாது, எந்த பங்கும் தர முடியாது. ஆனால் அண்ணாமலை இருந்தால் பங்கு தர வேண்டிய சூழல் ஏற்படும், ஏதாவது பிரச்சனை ஏற்படும். அதனால் என்ன பண்ணியிருக்கார், இன்னைக்கு அண்ணாமலை எப்படியெல்லாம் ஊழல் செய்தார் இந்த 4-5 வருஷமாக இருந்த வகையில் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் ஃபைலாக எடுத்து இன்னைக்கு போயிட்டுருக்கிறார். டெல்லியில் இன்னைக்கு அமித்ஷாவை பார்க்குறார் 16ஆம் தேதி. நாளைக்கு மோடியினுடைய பிறந்தநாள் விழா, அதுலேயும் பார்த்து டோட்டலாக அமித்ஷாவையும் மோடியையும் சந்தித்து அண்ணாமலையை பற்றி துண்டு துண்டாக கிழிச்சிட்றார். அதாவது நயினார் நாகேந்திரனை ஒரு வகையில் சேர்த்திடலாம். ஏன்னா அவர் நிர்மலா சீதாராமனுடைய ஆள். ஏன்னு கேட்டால் நிர்மலா சீதாராமனுக்கு அண்ணாமலைக்கும் பிடிக்காது. அப்போ என்ன ஆகுது, நிர்மலா சீதாராமன், நயினார் நாகேந்திரன், எடப்பாடி எல்லாம் ஒரே லைனில் வந்துடுறாங்க. அதில் அண்ணாமலை மட்டும் தனித்து விடப்படுகின்றார். நயினார் நாகேந்திரன் பொறுத்தவரை கூட 2 பக்கம் பேசக்கூடிய ஒரு சூழல். ஆனால் நிர்மலா சீதாராமன் அப்படி கிடையாது. நம்ம 2 வாரத்துக்கு முன்னால் கூட சென்னைக்கு வந்தப்போ கூட நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை மறைமுகமாக தாக்கினார். அதுவும் சம்மந்தப்பட்ட வகையில் அங்கே டெல்லிக்கு போயாச்சு. அதன் அடிப்படையில் பின்னாலேயே வர சொல்லி அதிலே ஒரு பஞ்சாயத்து நடந்தது அண்ணாமலைக்கும் நிர்மலா சீதாராமன். அடுத்து வரக்கூடிய ஒரு சந்திப்பில் அண்ணாமலை கலந்து கொள்ளவே இல்லை. இப்படிதான் பலவிதமாக அண்ணாமலை ஒதுங்கி செல்கின்றார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, கட்டாயமாக அவர் மிகப்பெரிய சொத்துக்களை சேர்த்து விட்டார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவல் வந்திருக்கு. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு லீக் ஆகிருக்கு. அதாவது கோவை தொண்டாமுத்தூரில் இக்கரை போலுவாம்பட்டி கிராமம்
பக்கத்தில் நொய்யலாறு, அதில் 12.17 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறார். அவர் வாங்கினது 12.17 ஏக்கர் நிலம் தான். ஆனால் நொய்யலாறை ஒட்டி இருக்கிற எல்லா இடத்தையுமே சேர்ந்து பத்திரத்தில் ஏற்றிட்டாங்களாம். மொத்தம் சேரக்கூடிய சமயத்து 80 கோடியினுடைய சொத்து. ஆனால் அதை வெறும் 40,59,220 ரூபாய்க்கு தான் பத்திரம் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் அமௌண்ட் 4.5 கோடி, அவ்வளோதான். 4.5 கோடிக்கு 40 லட்சம் பத்திரம். பட் மொத்த மதிப்பு 80 லட்சம். இது எஸ்பி வேலுமணி சோ அவர் ரொம்ப நியரஸ்டாக இருந்து இதை வாங்கி கொடுத்துருக்கிறார். அதாவது ரொம்ப நெருக்கமான ஒரு நபரிடம் இதை வாங்கி கொடுத்துருக்கிறார். அதன் அடிப்படையில் எஸ்பி வேலுமணி மற்ற சோ அவர்கள்லாம் ரொம்ப நெருக்கடியாக இருக்கக்கூடிய சமயத்தில் அண்ணாமலைக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி கொடுத்து, அதாவது டிஏ பெருமாள் சாமி அப்படிங்கிற மூலமாக மொத்தம் வாங்கி இருப்பது 12.14 ஏக்கர். ஆனால் அவர்கள் பத்திரம் போட்டு இருப்பது நொய்யலாற்றின் கரை எல்லாம் சேர்ந்து மொத்தமே போட்டிருக்கிறாங்க. ஆக அதன் அடிப்படையில் 80 கோடிக்கு உண்டான சொத்தை வெறும் 4.5 கோடி சொத்து தான் அப்படின்னு பத்திர மதிப்பிழக்க செய்து மொத்தம் 40 லட்சம் சில்லறைக்கு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி சைன் பண்ணி, இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அன்றைக்கி போயிட்டுருக்கு. சரி, இந்த சொத்து எவ்வாறு வந்தது அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு போயிட்டுருக்கு. அவர் இருந்தது ஒரு 4 வருஷம் சில்லற பாஜகவில். அதுலேயும் குறிப்பாக அவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, 6 லட்ச ரூபா வாடகை அதெல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க, என்கிட்ட 5 பைசா காசு கிடையாது. இந்த ரபேல் வாட்சி கூட ஃப்ரெண்டு ஒரு அன்பளிப்பாக கொடுத்தாங்க அப்படின்னு போட்டு பலவிதமாக புருடா பித்தலாட்டை எல்லாம் விட்டுட்டு உட்காந்துருந்தார். இன்றைக்கு 80 கோடி சொத்து வாங்கியிருக்கிறார். ஆமாம், 4.5 கோடிக்கு. அது எவ்வாறு வந்தது? எல்லாமே அகிலா அவருடைய மனைவி பேரில் வாங்கியிருக்கார். மிகப்பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் செய்து கொண்டிருந்திருக்கிறார். பாஜக தலைவராகவும் இருந்துக்கிட்டு சைடில் ரியல் எஸ்டேட் செஞ்சிட்டு இருக்கார். அதன் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு சொத்தை வாங்கி போட்டிருக்கிறார். அவர் அடிப்படையில் அந்த சொத்தினுடைய மதிப்பு ரொம்ப குறைவாக மதிப்பிடப்பட்டு இன்னைக்கு வருமான வரித்துறை சம்பந்தப்பட்டவர்கள் அதை ஆராய்ச்சி தொடங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் மிகப்பெரிய மோசடித்தனமான ஒரு விஷயத்தில் கட்சிக்கும் தெரியாமல் கேட்டால் எனக்கு தெரியாதுங்க, என் மனைவி பேரில் சொத்து என் மனைவி தான் வாங்கினாங்க, அவங்களுடைய வருமானம் இருக்குது, அதன் அடிப்படையில் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய வருமானம் என்னுடைய சில வருமானம் மற்றபடி கடன் லோன் வாங்கி நான் வாங்கியிருக்கேன், அந்த லோன் கட்டினதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி அமௌண்ட் இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இன்னைக்கு. அதன் அடிப்படையில் அதையும் கொண்டுக்கிட்டு எடப்பாடி டெல்லிக்கு போயிருக்கார். இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, இந்த மிகப்பெரிய ஒரு சான்று ஆதாரம் எடப்பாடி கையில் சிக்கியிருக்கு. அதனால் எடப்பாடியை எந்த அளவுக்கு அண்ணாமலை அதிமுகவை விட்டு சிதைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாரோ, பொறுப்பில் இருக்கும் போதிலும் சரி, இப்போது இல்லாத போதிலும் சரி, அதுக்கு ஆப்போசிட்டாக அண்ணாமலையை ஒன்றுமில்லாமல் பண்ண வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு எடப்பாடி அமித்ஷாவை பார்க்க, மோடியை பார்க்க போயிருக்கிறார். கட்டாயமாக அவருடைய சொத்துக்கெல்லாம் இன்னைக்கு திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு செங்கல் சூளை, மற்றபடி கரூர் சூடாமணி கிராமத்தில் 1.12 கோடிக்கு 62 ஏக்கர் நிலம் இருக்கு. அதையெல்லாம் விட கோவை சூலூர் செலக்கரிச்சல் அந்த ஏரியாவில் 1.2 ஏக்கர், எல்லாமே ஏக்கர் தான். ஒரு சென்ட் கணக்கில், மற்றபடி ஒரு கிரவுண்டு கணக்கில் வாங்க மாட்டார் போல இருக்கு. எல்லாமே ஏக்கர் கணக்கில் வாங்கி போட்டு எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். மச்சண்ணன் பேரில் செங்கல் சூளை திண்டுக்கல் அருகில் யார் பேரில் இருக்க போடும், ஒன்று மனைவி பேரில் இருக்கும், இல்லை பினாமியாக ஒரு மச்சண்ணே வச்சுருப்பார். வருமானமெல்லாம் இவருக்கு தான் வரும். மாசமான சம்பளங்கிற கான்செப்ட் இன்னைக்கு பயங்கரமாக தமிழகம் முழுவதும் செங்கலை ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த சூளை மிக பெருசாக போச்சு. அதுக்கு மண் ரொம்ப அடிமாட்டு விலைக்கு வாங்கியதாகவும் தகவல் வந்திருக்கு. அது சம்பந்தமாகவும் இன்னைக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆக இதெல்லாம் ஃபைலாக கொண்டுக்கிட்டு எடப்பாடி டெல்லிக்கு போயிருக்கிறாரு. இன்னைக்கு அமித்ஷாவை சந்திப்பார், நாளைக்கு மோடியை சந்தித்து அண்ணாமலை உரு தெரியாமல் ஒன்றுமில்லாமல், ஆமாம், தமிழக அதிமுக பாஜக கூட்டணி தலையிடாத அளவுக்கு என்ன செய்ய வேண்டும். ஆமாம், இதில் நிர்மலா சீதாராமன் கூட்டணி, ஏன்னா நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை பிடிக்காது இல்லையா. அதன் அடிப்படையில் எல்லாம் கூட்டணியாக சேர்ந்து அண்ணாமலை ஒழித்து கட்ட வேண்டும்.
இதெல்லாம் முன்னால் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அண்ணாமலை. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி எல்லாம் ஸ்ட்ரைட்டாக சொத்தை சேர்த்து வச்சிருக்காரு. எப்போ என்னை விட்டா போதும். அன்னைக்கு கூட ஒரு பேட்டி கொடுத்தாருப்பாங்க, நாடு மாடுகளோடு சந்தோஷமாக இருக்கின்றேன் அப்படின்னு. அது மாதிரி இன்னைக்கு லைட்டாக வர வேண்டியது அரசியலில், அப்புறம் திருப்பி ஊருக்கு போயிட வேண்டியது, இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறார். மற்றபடி அரசியலை விட்டு விலக்கினாலும் அவர் சம்பந்தப்பட்ட வகையில் பல கோடி சம்பாதித்து விட்டார் அப்படிங்கிறது மறைமுகமான உண்மையாக தெரிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஃபைலெல்லாம் கொண்டுக்கிட்டு இன்னைக்கு எடப்பாடி மோடிகிட்ட காமிக்கிறதுக்கு அமித்ஷா காமிக்க போயிருக்கார். அது ஒன்றை பார்த்தாலே போதும். ஆமாம், அண்ணாமலை அரசியலில் விட்டு தூரமாக ஓட வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாடு கட்டாயமாக வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் எடப்பாடியினுடைய திட்டம். ஆமாம், என்ன அண்ணாமலை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டான் அப்படின்னா மற்றபடி நம்ம சொல்கிறதான். அதிமுக பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஆட்சிக்கு வராட்டும் சரி, நம்ம சொல்கிறதான். நம்ம நிலைப்பாடுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமே ஒழிய அண்ணாமலை சொல்வதுக்கு ஆட முடியாது. அதை கேட்கக்கூடிய நைனார் நாகேந்திரன் எடப்பாடி கையில் இருந்தாலும் நிர்மலா சீதாராமன் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆக 3 பேரை ரவுண்ட் அடித்து இன்னைக்கு அண்ணாமலை ஒன்றுமில்லாமல் செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம். நான் 2-3 நாள் அண்ணாமலை நிலைப்பாடு, மற்றபடி பாஜகவினுடைய தமிழக அரசில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிலவப் போகிறது. அதிலும் குறிப்பாக எடப்பாடி என்ன சொல்கிறாரோ அதை கேட்கக்கூடிய அளவுக்கு பாஜகவினர் மாறப்போகிறார்கள் என்பதுதான் மிக பகிரங்கமான உண்மையாக தெரிந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.